மலாக்கா பொம்பானில் ஜலன்குளம் பானசாலையில் MPV வாகனம் ஒன்றின் மீது மரம் விழுந்து நசுக்கியதில் சிறுமி ஒருவர் காயமடைந்தார். அதேவேளை அவருடன் இருந்த மற்ற ஐவர் காயமின்றி தப்பினர். அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களில் 4 சிறார்கள். அந்த 6வரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. நேற்றிரவு அவசர அழைப்பு பெற்று ஜாசின் பெஸ்தாரி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 5 தீயணைப்பு வீரர்களும் 1 தீயணைப்பு வாகனமும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி முகமது அஃபிட்சத்துல்லா ரஷீத் தெரிவித்தார். அங்கு சென்றடைந்த தீயணைப்பு வீரர்கள் மரம் விழுந்து வாகனம் நசுக்கப்பட்டிருந்ததை கண்டனர். அதே சமயம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட அனைவரையும் வாகனத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தனர். பின்னர் வாகனத்தின் மீது விழுந்திருந்த மரம் அகற்றப்பட்டு இரவு 11:01 மணிக்கு மீட்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததாக அவர் கூறினார். இவ்வேளையில் அச்சம்பவம் குறித்து தங்களுக்கு புகார் கிடைத்ததை ஜாசைன் மாவட்ட காவல்துறை தலைவர் லீ ரோபர்ட் உறுதிப்படுத்தினார். ஒரு சிறுமி காயமடைந்த நிலையில் மற்ற 4 காயமின்றி தப்பினர். சுகாதார பணியாளர்கள் சம்பவ இடத்திலேயே அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். செப்டம்பர் 12 சனிக்கிழமை தாய் UMTல நாங்கள் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் சிம்போசியம் நடத்துகிறோம். 9 மணிக்கு காலையிலேருந்து 1 மணிக்கு தான், 6 நாள் தான். நீங்கள் கண்டிப்பாக அங்கே வரணும். வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்ன, மென்டலா இல்லை என்ன விஷயம் இந்த மாதிரி பேச போகிறோன்னா அன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ரொம்ப முக்கியமானது நம்ம மன அழுத்தம் இருந்தா இல்லை ஸ்ட்ரெஸ் இருந்தா எப்படி நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி நம்ம அது நமக்குள்ள இருந்தா நம்ம ஒர்க் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்கு. நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன், ஆனா நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா நீங்க வரணும். செப்டம்பர் 12 சாட்டர்டே தாய் UMTல 9 மணிக்கு காலையிலேருந்து 1 மணி வரைக்கும். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும்.